இல்லை இவரை பற்றி எதுக்கு அவரு வராரு இவரு வராரு நீங்கள் அவங்கவுங்க கொள்கையை பற்றி பேசினால அவரை ஏன் தாழ்த்தி பேசணும்? இன்னைக்கு விஜய் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் அவரை தாழ்த்தி பேசணும்? 26 எலெக்ஷனில் யார் சிஎம் ஆனால் நல்லா இருக்கும்? விஜய் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ? ப்ரோ எல்லாத்துலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் வேணும்னு எல்லாமே நினைக்கிறது தானே. இப்போ ஒருத்தவங்களை பற்றி தாழ்த்த பேச ஆரம்பித்தாங்க. அன்றைக்கி சீமானு இருக்கணும்னு சொல்லி நாங்களும் நினச்சது தான். இன்றைக்கி அவரை பற்றி ஏற்ற இறக்கமாக பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சு. எதுக்காக பேசுகிறாரு? அன்றைக்கி விஜயகாந்தை பற்றி பேசினார், இன்றைக்கி அவர் அண்ணன்றாரு. இன்றைக்கி அவர் தலைவர் விஜய் வந்து இன்றைக்கி அவர் அண்ணன் சொல்லும்போது அதை காரணமாக காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவர் தான் நம்மளுக்கு வேணும், நம்மளே முடிவு பண்ணோம். அவங்களே எதுக்கு பெரிய ஆள் சீமானே எதுக்கும்போது யார் நல்லா இருப்பாங்க, யார் நல்லவங்க யாரும் வரக்கூடாதுன்னு இப்போ எல்லாமே நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது விஜய் தான் வரும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ப்ரோ 26 யார் சிஎம் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? 26 எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு டிஎம்கே தான் ப்ரோ ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஆனால் பப்ளிக் பர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா புதுசாக யாருன்னா வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி 60 இயர்ஸ் மேலே டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேவே நிறையா ஆட்சி பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம புதுசாக யாருக்குன்னா ட்ரை பண்ணி பார்த்தா தான் ஃபர்தர் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் தான் புதுசாக வந்திருக்காரு. ஸோ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க விஜய் வருவாருன்னு. பட் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் பார்ப்போம். நம்ம 26 ஒரு நல்ல டஃப் காம்படிஷனாக இருக்கும் கன்ஃபார்ம். இப்போ விஜய் வந்து நேரடியாக வந்து ஸ்டாலின் எல்லாம் ரொம்ப அங்கிள் அப்படின்லாம் கலாச்சி பேசுகிறாருல. கலாச்சி என்ன ப்ரோ பேசுகிறாரு? அவர் நார்மலாக மற்ற முன்ன இருந்த ப்ரெஸ் மீட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிப்பீங்க, அங்கிள் தான் அப்பளை கூப்பிட்டாரு. இப்போ அதை மட்டும் தப்பாக சொல்லி எடுத்து காட்டணும். இன்றைக்கி முன்னாடி வந்ததுனால தானே அவர் அங்கிள்னு சொல்கிறது பெருசாக காட்டுறாங்க. எல்லாம் காட்டுருக்குமாங்களா? இல்லைல்ல, அந்த மாதிரி தானே எல்லாமே. டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் அப்படின்றாருல. ஆமாம், இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்கள தானே எதுக்க முடியும். ஒன்றும் இல்லாதவங்களை யாரும் எதுக்க முடியாதுல்ல. இன்றைக்கி நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா உங்களை தான் கேட்க முடியும். தப்பு பண்ணாது இப்போ அரசியல் ஆட்சியில் இருக்கவங்க தானே அவரும் கேட்பாரு. அதுமாரி தான் அவர் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. டிவிக்கே தான் ப்ரோ நம்மளை பொறுத்த வரைக்கும். இப்போ விஜய் இப்போ தான் வராரு, அதுக்குள்ளே எப்படி ஒரு டஃப் காம்படிட்டராக இருப்பார் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஒன்றுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்க வந்து டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தவிர இப்போதைக்கு விஜய் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டராக இருக்கார். ஏன்னா மற்ற கட்சிலாம் சின்ன கட்சிங்களாக இருக்குது. ஸோ அதனால் விஜய் கண்டிப்பாக ஸ்ட்ராங் காம்படிஷன். ஆனால் ஜெயிப்பார்னு நான் சொல்லலை, பட் கண்டிப்பாக ஸ்ட்ராங் காம்படிட்டராக இருப்பார். இப்போ இவ்வளோ நாள் ஒரு நடிகராக இருந்தார், எப்படி ஒரு அரசியல் ஆட்சியே கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? ப்ரோ அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. யார் வருவாங்க யார் போவாங்க தெரியாது. இன்றைக்கி அவர் வராரு, வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ வரும்போதே எவ்வளோ எதிர்ப்பு வராருன்னும் போது வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். எதனால் விஜய் மேலே இவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு சொல்கிறீங்களா இல்லை பொதுவாகவே விஜய்க்கு இவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னு நினைக்கிறீங்க? அது அவங்களுக்கே தெரியும், பார்க்குறவங்களுக்கு புரியும் எதுக்காக எதிர்ப்பு. வந்துட்டால் ஒரு ஆள் முன்னாடி வந்துருவாரோன்ற பயத்தினால தான் எதிர்ப்பே இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் தான் பயம். நீங்கள் இதுக்கு முன்னாடி சீமானுக்கு ஓட்டு போட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு மாறினீங்க. அதில் இல்லை இவரை பற்றி எதுக்கு அவரு வராரு இவரு வராரு? நீங்கள் அவங்கவுங்க கொள்கையை பற்றி பேசினால அவரை ஏன் தாழ்த்தி பேசணும்? இன்னைக்கு விஜய் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் அவரை தாழ்த்தி பேசணும்? அவ்வளோதான். அதனால தான் உங்களுக்கு ஓகே. அவருக்கு அரசியல் புரிதலே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம்லாம் இருக்குல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ தானே வந்திருக்காரு, நம்ம உடனே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்ச நாள் போட்டோம். நம்ம கொஞ்ச நாள் போனது இப்போ ரீசெண்டாக அவரோட ஸ்பீச் வந்து கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தது. ஆனால் பேப்பர் பார்த்து தானே படிக்கிறார் ஃபுல்லாக. பேப்பர் பார்த்து தான் படிக்கிறார் ஃபுல்லாக. இல்லை, எல்லா கட்சியும் எல்லாருமே பேப்பர் பார்த்து தாங்க படிக்கிறாங்க. அப்படி பார்த்தா சிஎம்மும் பேப்பர் பார்த்து தான் படிக்கிறாரு. இல்லை, இதை பேச போகிறோன்றதை தாண்டி இந்த பக்கம் பார்த்து பேசணும் அந்த பக்கம் பார்த்து பேசணும் அப்படின்னு அந்த பேப்பரில் இருக்குது. அது ஜூம்லாம் பண்ணி பார்த்தீங்களா அந்த வீடியோலாம்? இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் கண்டென்ட் எல்லாருமே பேப்பர் பார்த்து தான் பேசுகிறாங்க. நம்ம தமிழ் கவிஞர்கள் தான் வந்து பேசணும்னு எதுவும் இல்லைல்ல. இப்போ சீமான்லாம் பார்த்தோன்னா நல்லா ஃப்ளூயண்ட்டாக நல்லா பேசுவார். எல்லாருமே அவரை மாதிரி ஸ்பீச் டேலண்ட் இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ பேப்பர் பார்த்து பேசினாலும் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த கண்டென்ட் தானே பேசுகிறாரு. ஸோ அதனால் நம்ம அதை வந்து விமர்சனம் பண்ணோன்னு தேவையில்லை. இப்போ சீமான்லாம் கூட இருக்காரு, அவருக்கு எதனா வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா? ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஓட்டு சீமானுக்கு தான் போயிருக்கு. பட்டு அது வந்து அவர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி அவர் செல்லலை. அவர் மாற்றி பேசுகிறாங்க அவங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு விஜய் தான் யங்ஸ்டர்ஸோட ஓட்டு எடுப்பார்ன்ற மாதிரி தெரியுது.